Swami Father Government before he started. He is the one who listens, he is the one who talks, he is the one who gives us the understanding. He is Pavarum சாய்ராம். இது வந்து போற்றி 4ஆவது நாள். அதாவது இப்போ நம்ம இந்த ராமகிருஷ்ண ரசவாகினியை வந்து ஒரு 7ஆக பிரிச்சுட்டோம்னா, ஸோ இதெல்லாம் கிட்டே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 7னா வந்து ஒரு 60% ஆஃப் த கதை முடிச்சிருக்கும். இன்னையோட 60% ஆஃப் த கதை. ஸோ இப்போ வந்து சுவாமி எழுதியிருக்கிற இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இதுதான். இன்னைக்கு நான் முடிச்சேன்னா இந்த பாட்டு முடிஞ்சது. இந்த பாட்டு பாக்கி அதுலேயே நம்ம ஒன்று கவனிச்சோன்னா, ஆஞ்சநேயர் ராவணன், ஆஞ்சநேயரை சுற்றி அந்த வானரங்கள், அந்த ராவணன் அடிக்கிற அந்த வேலைகள், இதெல்லாம் வந்து இன்னைக்கு கூட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சுவாமி அதுலேயே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, ராமாயணா இஸ் நாட் அபவுட் த பேட்டில். அந்த நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராமர் வந்து ராவணன் அழிச்சுட்டான், அதுதான் முக்கியமான அம்சம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 60-70% ஆஃப் கதையில இப்போ வரைக்கும் ராவணன் வரவே இல்லை, ஆஞ்சநேயர் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னி வரைக்கும் நம்ம இன்னைக்கு வந்து பரதாவோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும். ஸோ அதில் வந்து சுவாமி தெளிவாக சொல்கிறார், இது நாட் அபவுட் த பேட்டில். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இது வரைக்கும் இப்போ படிச்சிருந்தேன்னா டூ மெனி டீட்டெயில்ஸ். ஆனால் நீங்கள் அந்த சண்டைக்கெல்லாம் வரும்போது ராவணன் வந்தால் அவங்ககிட்ட கொண்டுட்டார், அவ்வளோதான். அவர் சுவாமி வந்து அவ்வளோ அந்த வார்க்குள்ள அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்காது. ஏன்னா அவர் ராமர் சொல்லியிருக்கிற அத்தனை தர்மமும் வந்து இங்கே தான் நடக்குது. எல்லாமே அந்த ராமர் காட்டுக்கு வந்தது, அந்த வனத்தில் இருக்கிறது, ராமர் அழிச்ச தர்மம் கிடையாது. அவர் எப்படி வாழ்ந்தார், அதில் தான் அந்த தர்மம். அந்த தர்மத்தை தான் வந்து சுவாமி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நானே யோசிச்சேன், ரொம்ப போகுது இன்னைக்கு வந்துட்டோன்னு ஒரு 3 நாள் தான் இருக்கு, கதை முடிக்கணும், பக்கத்து மெயின் கேரக்டர்ஸ் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அவங்கெல்லாம் நம்ம வரவே இல்லை. அதுலேயே வந்து சுவாமி நமக்கு தெளிவாக சொல்லிட்டார், வந்து ராமாயணா வந்து இட் இஸ் த பாத் ஆஃப் ராமா. ஸோ ராமர் எப்படி நடந்துட்டாருங்கிறது, ராமர் நடிக்கிறது, அது ஒன் ஆஃப் த கேரக்டர். பட் அது அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் வந்து சுவாமி இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காரு. இந்த ராமாயணம் இந்த புக்கு பொறுத்த வரைக்கும் மாமா சொன்ன 15 இயர்ஸாக நடந்துருக்கு அப்படின்னு. ப்ளஸ் அதை தவிர்த்து நம்மளும் வந்து நிறையா தடவை இந்த புக்கு படிச்சிருக்கோம். இந்த புக்கில் இருக்கிற என்ன ஒரு யூனிக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு வேல்யூ நம்ம கற்றுக்கணும். ஒரு புது வேல்யூ கண்டிப்பாக இது இது நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு புது விஷயம். இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மீடியா சென்டரில் தேவன் சொன்ன ஒரு அனாலஜி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா அழகாக ஒரு வீடு கட்டுறோம், நல்லா பார்த்து அழகாக ஒரு வீடு கட்டுறோம். ஹாலில் வந்து ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து அந்த இடத்த நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் ஒன்று வாங்கி வைக்கிறேன். பெயிண்டிங் நீங்கள் உங்களுக்கே தெரியும், பல லட்சம் பல கோடி பேருக்கெல்லாம் இருக்குது. அது அந்த அர்த்தம் தெரிஞ்ச வாழ்க்கை அது புரியும். ஸோ அந்த பெயிண்டிங் ஒன்று நம்ம வாங்கி வைக்கிறோம். ஆனால் அந்த பெயிண்டிங் நம்ம எத்தனை தடவை பார்ப்போம்? ஒரு தடவை பார்ப்போம், 2 தடவை பார்ப்போம், 10 தடவை பார்ப்போம். 15வது நாள் 20வது நாள் அந்த பெயிண்டிங் இருக்கிறது நமக்கு மறந்து போகும். நம்ம பாட்டுக்கு அதை தாண்டி போவோம், அதை சுற்றியே இருப்போம். அப்படி ஒரு இருக்கிற விஷயமே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பெயிண்டிங்க்கு பதிலாக நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு கண்ணாடியை மாட்டி வச்சோம். போகும்போது அந்த கண்ணாடியை பார்த்துட்டு போவோம். அந்த கண்ணாடியை பார்க்காம நம்ம போகவே மாட்டோம். அது மகிழாசா இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கண்ணாடியில் அப்படி என்ன இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு தான் போவோம். ஏன் ஒரு 10 வருஷம் இருக்குன்னா அந்த 10 வருஷமா அந்த கண்ணாடியை பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்ததுக்கு 10 வருஷம் முன்னாடி அந்த கண்ணாடியில் பார்த்ததுக்கு என்ன வித்தியாசம்? இந்த உருவம் மாறி, இந்த உருவம் மாற்றம்னா வந்து நமக்கே வந்து அந்த வயசாயிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுருக்கோம். அந்த ஆன்மீக பாதையில் நம்ம எவ்வளவு முன்னேறி வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுனால அது வித்தியாசமா இருக்கு. நம்ம இன்னைக்கு ராமகிருஷ்ண ரசவாகினி படிச்சுட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் படிக்கும் போது நமக்கு வித்தியாசம் தெரியல. அப்பதான் நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில வந்து ஆன்மீக பாதையில் நம்ம முன்னேறி வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதுதான் வந்து நமக்கு இந்த ராமகிருஷ்ண ரசவாகினி சுவாமி அழகாக கொடுத்துருக்காரு. ஏன்னா சுவாமி வந்து 1970s இது முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் 3-4 சம்மர் கோர்ஸ்ல இதை பற்றி பேசியிருக்காரு. அதுதான் வந்து கொடைக்கானலில் நிறைய டிஸ்கோர்ஸஸ்ல ராமாயணம் பற்றி பேசியிருக்காரு. ஒவ்வொருத்தரையும் சுவாமிக்கே புதுசாக நம்ம எடுத்துக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு படிக்கிறதுக்கும் நாளைக்கு படிக்கிறதுக்கும் அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கும்
கண்டிப்பா நம்ம எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில முன்னேறி வந்திருக்கோம். இந்த இந்த தடவை படிச்சதுல இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம், அதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில வச்சுட்டு இருக்கோம், அதை வச்சு நம்ம எப்படி முன்னேறி வந்திருக்கோம், அடுத்த தடவை பார்க்கும்போது நமக்கு வேற ஒரு புரிதல் வரும். எவ்ரி டைம் வி ரீட் வி ஹேவ் டு ஹேவ் டிஃபரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் வந்து இந்த எட்டே ராமகர சவாரியோட அனாலஜி. அதுதான் நமக்கு வந்து சுவாமி பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நேற்று வரைக்கும் என்னன்னா, நேற்று ஒரு ரொம்ப ஒரு சோகம் கடந்த நாள். ஏன்னா வந்து அயோத்தியில வந்து இந்த மாதிரி கைகை வந்து ஒரு தன்னோட அந்த 2 வாரத்தை யூஸ் பண்ணி ராமரை வந்து காட்டி அமைச்சிட்டான். அது வந்து ஒரு யாருக்குமே அது ஒரு சந்தோஷமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஜேர்னியில் தான் டிராவல் பண்ண போறோம். அது அந்த அயோத்தி மக்கள் எப்படி எடுத்துட்டு இருக்கா, அதுக்கப்புறம் இது வந்து பரத சக்கரவர்த்தி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கதைக்கு ஆரம்பிக்கிறோம்னா இன்னைக்கு வந்து தசரதர் வந்து ராமர் லட்சுமணர் சீதையை அனுப்பிச்சு வச்சாச்சு. ஆனாலும் அவருக்கு வந்து மனசு கேட்கல. இங்க வந்து இருக்க சுமந்திரர்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி வந்து நீ பரவாயில்ல, நீ ஒரு ரதத்தை எடுத்துட்டு போ, இந்த ரதத்தோட நான் இந்த ஆயுதங்கள்லாம் தரேன், இன்னும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் தரேன், இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீ அவங்களுக்கு கொடு. அவங்களாலதான் வந்து அவங்க வந்து ரொம்ப ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்க, அவங்களால இந்த வனத்துலெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது அந்த நேற்று அந்த கைகை அந்த கேட்டு அவர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ராஜா தசரத சக்கரவர்த்தி அங்கே இல்லை. அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து தசரதர் வந்து ஒரு தந்தையாக தான் எல்லாம் பேசுறாரு. as a father he is doing it, as a king he is not doing it. ஏன்னா as a king தான் அவர் சொன்ன வாக்கு அவர் காப்பாற்றுவார். ஆனா அந்த தந்தை பாசம் தான் அவர் வந்து ஓவர்டேக் பண்றது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சுமந்திரர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ரதத்தை எடுத்துட்டு போ, தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த ஆகாரங்கள்லாம் கொடு அப்படின்னு. அப்போ அவங்க ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் முன்னாடி நடந்து போனதுனால சுமந்திரர் வந்து ரதத்தை எடுத்துட்டு வேகமா போறாரு, அவங்களை புரிஞ்சுக்காக போறாரு. ஆனாலும் வந்து தசரதர் இங்கே இருந்து கொள்ளல. சுமந்திரர் போன்ற ஒரு பக்கம் பரவாயில்ல, நானும் ஒரு ரதத்தை எடுத்துட்டு நானும் கிளம்புறேன், நானும் அவங்க பண்ணிட்டு நான் போய் இந்த ராமர் லட்சுமண சீதை ஒரு தர்ஷனம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தசரதரும் கிளம்புறாரு. என்ன நடக்கிறதுனா, இந்த அவங்க ஊர்ல நடக்கும்போது மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது. அதாவது ராமர் வந்து ஒன்றும் ஆட்சிக்கே வரல, அப்படி இல்லாட்டியுமே அந்த மக்கள் தான் வந்து ராமர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சது, எவ்வளவு பாசம் தான். அந்த ஐயோ இப்படி ஒரு ராஜா நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அதுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இந்த ராமரை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ராமகர சவாரி இஸ் 2 books combined. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இப்போ வந்து அது ஆக்சுவலி கம்மி ஆகிடுச்சு, பெருசாக யாரும் ஒரு டேக்கர்ஸ் இல்லை. பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் போகணும், ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும் அப்படின்னா ராமகர சவாரியை விட ஒரு பெட்டர் புக் கிடையாது. ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும், அந்த ராமராஜ்யம் எப்படி, ராமராஜ்யத்துக்கு முன்னாடி ஒரு ரூலர் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா வந்து ராமர் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த காலத்து கரண்ட் MBA சிலபஸ், மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு லீடர் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு ஆள் வந்து ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் வந்து கவுன்சிலிங் காசு கொடுத்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம இந்த ராமகர சவாரியில் இந்த ராமரோட கேரக்டர் நம்ம தனியாக ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணாலே ஒரு லீடர் எப்படி இருக்கணும், ஒரு ஆள் எப்படி நேர்மையாக நடக்கணும், ஒரு தர்மம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து எல்லாரும் காசு கொடுத்து படிச்சுருக்கா, ஆனால் நமக்கு எல்லாம் வந்து ஃப்ரீ கோர்ஸாக நமக்கு இந்த சிலபஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் வந்து ராமர் மேலே நமக்கு வந்து அந்த மக்கள் வச்சிருந்த அபிப்பிராயம். டோட்டல்லாம் மக்கள் எல்லாரும் அழகாங்க. தசரதர் போறது சுமந்திரர் போறது சீக்கிரம் போங்க, போய் ராமரை கூட்டிட்டு வாங்க, எங்களால் ராமர் இல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிறது மக்கள் ஏற்கும். அது வந்து தசரதரும் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு புரியுது, சரி ராமர் வந்து இன்னும் ஆட்சிக்கு வராமே எவ்வளோ பாசத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கா அப்படிங்கிறது தசரதருக்கும் புரியுது. அப்போ ராமர் லட்சுமணன் சீதை சுமந்திரன் அவரோட ரதத்தை ஏறி அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கார். பின்னாடியே வந்து தசரதர் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா வந்து அதை ஆல்மோஸ்ட் பிடிக்க வந்துட்டார். சுமந்திரன் போற ரதத்தை பிடிக்க வந்துட்டார். சுமந்திரன் பின்னாடி பார்க்குறாரு, இந்த மாதிரி தசரதர் வராரு, அப்போ அவர் ஏதாவது சொல்ல வந்து வராரு, நம்ம வேணா நின்று ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டு போயிடலாமே அப்படின்னு. அப்போ ராமர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அந்த தசரத சக்கரவர்த்தி உங்ககிட்ட என்ன சொன்னார், தசரத சக்கரவர்த்தி என்ன சொன்னார், நீங்க போய் ராமரை காட்டுல பத்திரமா விட்டுருவா, அவங்களுக்கு இந்த பழங்கள்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு தான் சொல்றாரு. இப்ப வர்றது பின்னாடி வந்து தசரத சக்கரவர்த்தி கிடையாது, அப்பா பின்னாடி வந்து உங்களோட வேலை
ராஜா சொன்னதை கேட்கணும். நீங்க வந்து தசரத சக்கரவர்த்திக்கு தான் மினிஸ்டர், மந்திரி. நீங்க வந்து தசரதனுக்கு ஒரு தனி மனிதனுக்கு மந்திரி கிடையாது. சக்கரவர்த்தி என்ன சொன்னார்? நீங்க காட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு இந்த பழங்கள்லாம் கொடுக்க சொன்னார். அதுதான் உங்களோட வேலை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் மாசா ரதத்தை ஓட்டிட்டு முன்னாடி கொண்டு போங்க. ஏன்னா பின்னாடியே மக்களும் வந்துட்டு இருக்கா. நம்ம நின்னோம்னா மக்கள் தான் வருவாங்க, அலை போடுவாங்க. அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கமோஷன் கொடுப்பாங்க. அதனால வேண்டாம். நீ என்ன பண்றேன்னா ரதத்தை வந்து பாஸ்டா ஓட்டு அப்படின்னு சுமந்திரன் கிட்ட சொல்லிட்டேன். அப்போ அந்த மக்கள்லாம் மறுபடியும் ராமன் கிட்ட வந்து நாம இந்த திரும்பி வரணும், நீங்க வராம நாம போக மாட்டோம் அப்படின்னு. ராமர் வந்து இல்லப்பா, உங்களுக்கு தான் வீட்டுல கடமைகள்லாம் இருக்கு, உங்க அப்பா அம்மா தான் பார்த்துக்கணும், அதுதான் உங்களோட வேலை, இப்ப என் பின்னாடி வந்து உங்க வேலை கிடையாது அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அப்பா அம்மாவே உங்க பின்னாடி தான் போக சொல்றாங்க, அதனால நான் எங்களுக்கு வேற வழி தெரியல, நாங்க உங்க பின்னாடி தான் வந்தாங்க அப்படின்னு. ராமர் வந்து இல்ல தெளிவா சொல்றாரு, நீங்க வரக்கூடாது, இது வந்து எனக்கு நான் எடுத்து நான் பார்த்து நீங்க வரக்கூடாதுன்னா மக்கள் ஆபீஸை கேட்க மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு வந்து சுவாமி தர்ஷனுக்கு வரும்போது அந்த வெயில தான் உட்கார சொல்லுவாங்க, சேவா தரிசனம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளவு தடவை கேட்கணும், அதாவது இந்த தர்ஷனை பார்த்தோன்னு நமக்கே வந்து அது உடல் ஒரு நம்மளே எதிர்பார்க்காம ஒரு விஷயம். அதுதான் வந்து இந்த மக்களுக்கு வந்து ராமர் கிட்ட இருந்தது. இந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ராமா வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாங்க மக்களுக்கு. இது எல்லாமே வந்து ஆட்சி புரியறதுக்கு முன்னாடி. அப்போ இவங்க எல்லாருமே வந்து பின்னாடியே வராங்க, ராமரோட ரதத்துக்கு பின்னாடியே வராங்க. இப்போ சரி, ராமர் என்ன சொல்றாரு, இருக்கு நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம ரெஸ்ட் எடுப்போம், நீங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற. சரி ஓகே, ராமரும் ரெஸ்ட் எடுக்க, ராமலட்சுமி சீதை சுமந்திரன் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தாமசா அப்படிங்கிற நதிக்கரை ஓரமா வந்து அவங்கலாம் வந்து நைட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஓடியா வந்திருக்காங்க, மக்கள்லாம் பின்னாடி ஓடியா வந்திருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் டயர்டாக சீக்கிரம் தூங்கிட்டாங்க. ராமர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு சுமந்திரரை எழுப்பி இவங்க எல்லாம் எழுந்திரிக்கல, நம்ம அதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம், அப்பதான் அவங்க நம்ம முன்னாடி வரமாட்டாங்க. நம்ம எவ்வளவு சொல்லி ராமர் எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கல. ஆனா ராமரோட கடமை என்ன, அவர் தனியா போகணும், மக்களையும் பார்த்துக்கணும், இதுதான் அவரோட வேலை. அப்படி இருக்கும்போது அதையும் அவர் கரெக்டா பண்ணணும், அதுதான் வந்து அவரோட ரோல். அப்படி இருக்கும்போது சரி, மக்கள்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதுக்கு முன்னாடியே கிளம்பிடலாம் அப்படிங்கிறது. அதுவும் கிளம்பும் போது புத்திசாலித்தனம் என்ன பண்றாரு, எனக்கு தெரியும் என் மக்களை பத்தி, இந்த ரதம் போன வழியை பார்த்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால நீ என்ன பண்றா, ரதத்தை இப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவை போட்டுடும், அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வழியில போயிடலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி சுமந்திரரும் வந்து ராமர் சொன்னதே வந்து வாக்குன்னு சொல்லிட்டு அந்த ரதத்தை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இந்த ட்ரெயின் எதுவும் இருக்காம வழி பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. மக்கள்லாம் எழுந்து பார்க்கறாங்க, ராமர் காணோன்னு அவங்களுக்கு ரொம்ப ஒரு சோகம் வருது. ஆனால் வேற வழியில சரி கொஞ்சம் தூரம் நம்மளும் தேடி போவோம் அப்படின்னு போறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால ராமர் கண்டுபிடிக்க முடியல. அதுல ஒரு அவங்க சுற்றி ஒரு வழி போட்டாங்கல்ல, அதுல ஒரு வழி வந்து அயோத்தியை நோக்கியே வருது. சரி, ஒருவேளை அயோத்தி தான் நமக்கு தெரியாம போயிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து அயோத்திக்கு தெரிவித்தாங்க. ராமரோட அந்த புத்திசாலித்தனமே இதுலயே அழகா தெரியுது. அதனோட மக்கள் தனக்கு முக்கியம், ஆனா தனக்குன்னு கொடுத்த அந்த வேலையை அவரை பார்த்தாலும் இது எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்றாங்க. நம்ம மறுபடியும் அதை வராங்க, இது எல்லாமே ஒரு லீடர்ஷிப் ட்ரீட். நாலு பின்ன ஒரு தன்னோட வேலையும் பார்த்துக்கணும், தன்னோட மக்களோட வேலையும் பார்த்துக்கணும்னா ஒரு பதவியில் இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது ராமர் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து சிங்கி வேறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல வந்து கங்கை இருக்கிறத பார்த்துட்டு கங்கை நதிக்கர ஓரமா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அங்க இருக்கிற அந்த படப்பட்டிகள்லாம் அவங்க பார்க்குறாங்க, இந்த மாதிரி வந்து அழகா முத்தா ரெண்டு மக்கள் வந்திருக்காங்க, அப்படியே பார்வதி தேவி மாதிரியே ஒரு அம்மா வந்திருக்காங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படப்பட்டிக்காரங்கள்லாம் வந்து அவங்களோட தலைவர் நிஷாந்த் தலைவனால உங்களுக்கு போய் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்க என்ன. உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்களுக்குலாம் ஆக்சுவலி நியூஸ் தெரியும், இது ராமர் வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் தெரியும். உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஆல்ரெடி ராமர் நம்மளை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து அவங்க உபசரிக்கிறாங்க. முகனோட டிவோஷன் பார்த்து லக்ஷ்மணுக்கு வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆண் இவ்வளவு டிவோஷன் இருக்கு அப்படின்னு லக்ஷ்மணே வந்து பூரிச்சு போறாரு. அந்த அளவுக்கு உபசரிக்கிறாங்க. ராமனுக்கு என்ன வேணும் ஒவ்வொன்றா கேட்டு பண்றாங்க. அப்போ அவருக்கும் தெரிய வருது. அப்போ அவரும் ஒரு லைட்டா ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, இந்த மாதிரி சுவாமி இந்த மாதிரி அயோத்தி போறதானே சரியா இருக்கும் அப்படிங்கிற. ராமன் வந்து இல்லை, என்னோட வழி அது கிடையாது, என்னோட பாதை அது கிடையாது, நான் வந்து
காட்டில் போது உறுதி அப்படின்னு. இது வந்து நம்ம வேணா ஒரு கவுண்டராக வச்சுக்கலாம். எத்தனை பேர் ராமர் கிட்ட மறுபடியும் ஒரு அயோத்தி திரும்பி வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் எவ்வளவு ஸ்டபர்னா இருந்தாரு அப்படிங்கிறது. அந்த தர்மத்தை நிலைநாட்டணும். அவர் அப்பாவை சொன்ன வாக்கு அதை அவர் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல அவர் எவ்வளவு ஸ்டபர்னா இருந்தாருன்னு போக போக நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரா ராமர் கெஞ்சுவாங்க. அவர் எப்படி அது எல்லாருமே ட்ரீட் பண்ணார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ குகனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தன்னோட கேபிட்டல் சிட்டி தன்னோட தலைநகரத்துக்கு குகன் கூட்டிட்டு போகணும்னு ஆசை. நீங்க வாங்க ஒரு தடவை உங்க காலடி பட்டா எங்க ஊர் எல்லாமே ரொம்ப செழிட்டு வந்தால் தயவு செஞ்சு வாங்கும் அப்படிங்கிற இல்லை. அது ராமர் அதையும் வந்துருது. கணக்குப்படி நான் வந்து எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயும் காசு வைக்கக்கூடாது. அதுதான் வந்து எனக்கு அப்பா கொடுத்துருக்கிற கடமை. அதுதான் நானும் வந்திருக்கேன். அதனால வந்து என்னால் வந்து நம்மளோட இது தலைநகரத்துக்குள்ள வர முடியாது, சாரி அப்படிங்கிறது. சரி, குகன் வந்து அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. இல்லை உங்களுக்கு கண் பார்க்கப்பட்டாலே போதும், அது எல்லாமே செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரிஞ்சு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு குள்ளத்து மேலே நின்று அதுதானே அவங்களோட தலைநகரம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அதாவது ஒரு டிவோட்டி கேட்டு நோ சொல்லவும் தெரியணும், அந்த டிவோட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கும் தெரிஞ்சிருக்காரு. அதுதான் வந்து ராமரோட அழகு. ஏன்னா நோ சொல்லிட்டு அவரீங்க மறுபடியும் சோகமாயிடுவார் அப்படின்னு. இந்த டிவோட்டி சந்தோஷப்படுத்துறது தான் வந்து பக்த சக்கா பகவான் ஆச்சு. அப்போ அவங்க இருக்கும்போது வந்து டிவோட்டி கேட்டு அவர் எப்படி நோ சொல்ல முடியும். ஆனால் அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அழகாக வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சாயங்காலம் வருது. ராமர் வந்து ரெஸ்ட் எடுக்க வர. லக்ஷ்மணன் வந்து ஒரு செகண்ட் கூட நான் தூங்க மாட்டேன், நான் வந்து ராமர் பின்னாடி பாதுகாப்பாகவே இருப்பேன் அப்படிங்கிற. ராமர் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு. ராமர் நினைச்சார் நம்ம கொஞ்சம் தூங்குற மாதிரி நடிச்சாதான் இவனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான், அதனால நம்மளும் கொஞ்சம் தூங்குற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து கொஞ்சம் நல்லா உறங்குற மாதிரி நடிச்சதுக்கப்புறம் லக்ஷ்மணனும் வந்து கொஞ்சம் ஓரமா ரெஸ்ட் எடுக்கிறார். அப்பதான் வந்து குகன் கிட்ட வர. இந்த மாதிரி வந்து குகன் பார்த்துட்டு என்ன இப்படிப்பட்ட ராமருக்கு இப்படி ஒரு கதியா, கைகேயி மாதா வந்து நிஜமாவே இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்போ லக்ஷ்மணன் ரொம்ப அழகா ஒரு தெளிவா சொல்லுது, உலகத்துல இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாயாதான். இது கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு, அது என்னன்னு என்னோட சித்தருக்கு ஒன்றும் புரியல, ராமருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப வந்து ராமர் என்ன செய்யறாரோ சொல்றாரோ அதைப்படி செய்யறதா நம்மளோட வேலை. ரொம்ப யோசிச்சோம் அவர் ஏன் இதை பண்றாரு ஏன் அதை பண்றாருன்னு யோசிச்சாலும் அவங்க அந்த அளவுக்கு வந்து தெரிவிக்குமா நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இது வந்து ஏதோ ஒரு காரணத்தோட தான் இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஏன்னா கைகேயி மாதா வந்து அந்த ஒரு சீன், அந்த மக்காரி சீனுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களும் வந்து ரொம்ப ஒரு நோபல் உமன். அப்படி இருக்கும்போது சரி ஏதோ ஒரு காரணத்தோட தான் இருக்கும், நம்ம அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குகனும் லக்ஷ்மணனும் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. அடுத்த நாள் வந்து கிளம்புற. இப்போ வந்து சுமந்திரன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அடுத்து போதும், நீங்க என்னை விட்டது போதும், நீங்க வந்து அடுத்து அயோத்தி கிளம்புங்க அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் லாஸ்ட் மினிட் ஒரு வீட்டுக்கு வந்து நீங்களும் வந்து என்னோட வாங்குவாங்க அப்படின்னு சுமந்திரன் கேட்குறாரு. ராமர் வந்து கண்டிப்பா முடியவே முடியாது அப்படிங்கிற. அப்புறம் சரி சீதா மாதா கிட்ட சொன்னால் ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா சீதை வந்து கண்டிப்பா வந்து நாங்களும் வரமாட்டேன் ராமரும் வரமாட்டேன், அதுல வந்து நாங்கள் எல்லாம் தெளிவா இருக்கோம். சுமந்திரன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு, இந்த மாதிரி வந்து மாமனார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து நீங்க அயோத்திக்கு திரும்பாட்டி மிதிலைக்காவது நீங்க வந்துடணும், நீங்க காட்டுல இருக்கணும் அப்படின்னு. அது நான் வந்து ராமரோட நிழல் மாதிரி ராமர் இருக்கிற இடத்த விட்டு நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. கப்புள்ஸ் கவுன்சிலிங் வந்து கரெக்டாக நடக்குது. அவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பியூட்டிஃபுல்லாக சொல்றாரு. ஒரு கட்டத்தில் வந்து ராமர் வந்து தான் வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு ரெடியாக இருக்கும்போது சீதை வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நானும் கூட வரேன் அப்படின்னு. இனிஷியலாக வந்து ராமர் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இல்லை நான் சொல்றேன் நீ கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டர்னா சொல்றாரு. அப்போ சீதை சொல்றாங்க, கரெக்ட் தான், தர்மப்படி ஆத்தார் என்ன சொல்றாரு ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு கேட்டு நடக்கணுங்கிறதான் வந்து என்னோட வழி. ஆனா வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செழிப்பாதி நானு, உங்களோட வழிதான் என் வழி, அதனால நான் வந்து தனியாலாம் இங்க இருக்க மாட்டேன், நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துல நானும் வருவேன் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிடுறேன். நம்ம நினைச்சிட்டு ராமர் வந்து அப்படியே ரொம்ப ஒரு அதிகாரமா சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.
சீதையோட வேண்டுகோள் அது. ஃபர்ஸ்ட் ராமர் வந்து ஒரு ஹஸ்பண்டா வந்து சீதை கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து வீட்டிலே இருங்க. ஆனா சீதை வந்து ஒரு டிவோட்டியா ராமர் கிட்ட வந்து நானும் உங்களோட வரேன் அப்படின்னு ராமனால அதை சொல்ல முடியும். பின்னாடியே வந்துட்டேன் அகைன் அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு எப்படி புரிஞ்சு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது சுவாமி சூப்பரா சொல்லியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் வந்து அந்த கங்கையை தாண்டணும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து முகன் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு படகு செஞ்சு தரியா, நான் வந்து கங்கையை தாண்டணும் அப்படின்னு. முகன் வந்து சரி சுவாமி நாங்கள் வந்து அழகாக பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு படகுட்டியை வச்சு ரொம்ப அழகாக ஒரு ஒரு போட்டை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அந்த படகுட்டிக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. இந்த அவர் கால்பட்டு அகலியா வந்த ராமர் தானே இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ பரவாயில்ல எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, ஆமா அதே ராமர் தான் அப்படின்னு. அப்போ இவரை ஏற்றணும்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு. ராமரை இந்த படகுல நான் வந்து ஏற்றி கூட்டிட்டு போகணும்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. முகனுக்கு வந்து கோபம் வந்துருக்கு, எப்பா ராமர் லட்சுமணன் சீதை வராங்க, உனக்கு என்ன ஒரு கண்டிஷன் இருக்கு, காசு தான் வேணும்னா எவ்வளோ காசு வேணாலும் அவங்க தருவாங்க, அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, ஒழுங்கா ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு. இல்லை இல்லை ராமர் வந்து இருப்பாங்க வந்து என்ன நான் கேட்டுறேன் அப்படின்னு அந்த படக்குட்டி வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த மாதிரி பாருங்க, நீங்க வந்து உங்களோட கால் பட்டு ஒரு கல்லுல ஒரு கால் பட்டு ஒரு பொண்ணுன்னு வந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல வந்து எத்தனை கல்லு எத்தனை பூச்சி இருக்குன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பொண்ணுகள் ஒழிஞ்சுட்டு இருப்பான்னு தெரியாது. நீங்க பாட்டு உங்க கால் பட்டு அதுல பொண்ணுகள்லாம் வந்துட்டாங்கன்னா கணக்குப்படி அது நீங்க வந்து என்கிட்ட இருந்து இவங்களை எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு நீ சொல்லிட்டு போயிடுற. எனக்கு அந்த அளவுக்கு வருமானம்லாம் இல்லை, அதனால அது வந்து அதுதான் எனக்கு பயம் அப்படின்னு. அதனால அந்த இந்த இன்னசென்ட் டிவோஷன் பார்த்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப அழகா வந்து அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. எவ்வளவு இன்னசென்டா இருக்கு இந்த டிவோஷன். அவங்களுக்கு வந்து அந்த டிவோஷன் அந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், உபசரிப்பு அதெல்லாம் தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில அவங்க ரொம்ப அழகா வந்து அந்த டிவோஷனை காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல கிருஷ்ணர் வந்து இது மெசஞ்சரா வராது, தூதுவனா வராது. அப்போ விதுரன் வீட்டில தான் தங்குறாரு. அவனுக்குதான் ஒரு சந்தோஷம். அப்ப என்ன பண்றாருன்னா விதுரனுக்கு வந்து கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் இருக்கு. அவர் வாழைப்பழத்தை வந்து என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்துட்டே வந்து வாழைப்பழத்தை வச்சுட்டு போரை கொடுத்துட்டாரு. கிருஷ்ணர் ஆனா என்ன பண்ணாரு, பக்தியோட கொடுத்துருக்காரு, ரொம்ப அழகா எழுதிருக்காரு. அதே தான் இங்க ராமர் பக்தியை மட்டும் தான் பாக்குறேன். ஒரு சிமிலர் இன்சிடென்ட் வந்து மைசூர்ல ஒரு 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 ஃபங்க்ஷன், சுவாமி அந்த இடத்துல வந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வயசான அம்மா வந்து சுவாமியோட ரொம்ப பக்தி ஜாஸ்தியா இருந்துட்டு, சுவாமி நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். அப்போ சுவாமி நல்லா பாடிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கு. அந்த 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 பாட்டியை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. பாவம் அவ்வளோ இருக்கு. அந்த பாவத்தை வந்து சுவாமி வந்து கொடுக்குறாரு. ஆனா ராகம் தாளம் சொல்லி எதுவுமே இல்லை. அந்த பாட்டு வெறும் பாவம் மட்டும்தான் இருக்கு. சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து ஐயோ என்ன பாடாதே, சுவாமி என்ன நினைப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ஆனா சுவாமியை பார்த்து சுவாமி அப்படியே கண்ணபடி ரொம்ப அழகா ரசிச்சிருக்கு. அவ்வளோ பாவம் இருக்கு அப்படின்னு. இப்போ பாடி முடிச்சோன்னு சரி நல்ல வேலை பாடி முடிச்சுட்டா அப்படின்னு வர நினைக்கும் சுவாமி வந்து இன்னொரு பாட்டு ஒன்று பாடுறியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த 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 பாட்டுக்கு வந்து அவர்தான் சந்தோஷம். நடனே சுவாமி இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாடுறாங்க. மறுபடியும் அந்த பாவம்ல எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனா ராகந்தாலம் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. இப்போ இந்த அந்த பஜன் குரூப் எல்லாம் வந்து உட்காந்து யோசிக்கிறாங்க, ஐயோ சுவாமி அப்புறம் நம்மள தானே ஏதாவது சொல்லுவாரு, என்ன பண்றது அப்படின்னு தெரியலன்னு அந்த ஆவாலும் பாடி முடிக்கிறாரு. சுவாமி ரொம்ப என்ஜாய் பண்றாரு. அந்த பாவத்தோட பாட்டுறது ரொம்ப என்ஜாய் பண்றாரு. அப்புறம் நேரா அவாட்ட போய் நல்லா பிளஸ் பண்ணி விழுவி கொண்டு பாத நமஸ்காரம் கொடுத்துட்டு ரொம்ப அழகா பாருங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரா இந்த பஜன் குரூப் கிட்ட வர பஜன் குரூப் கிட்ட உள்ளீங்கன்னா ஈகோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி அழகா பாடுறாங்கன்னு, நீங்கெல்லாம் நல்லா பாடுறீங்கன்னு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீங்கெல்லாம் அதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போறேன். அடுத்த நாள் வந்து மறுபடியும் தர்ஷனுக்கு வர சுவாமி வந்து அந்த அம்மா இருக்காங்களா, இல்லை சுவாமி அவங்க இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க அப்படின்னு. மறுபடியும் பதினெட்டு பார்த்து நேற்று நான் என்ன சொல்லணும் அது நேற்று மட்டும்தான் அந்த அம்மாக்காக சொன்னேன். நீங்கெல்லாம் மேல பாடக்கூடாது, நீங்க வந்து நீங்கெல்லாம் ஒழுங்கா பாடணும். ஏன்னா உங்க பாட்டை வச்சுதான் மற்றவங்க எல்லாம் வராங்க. அதனால நீங்கெல்லாம் ஒழுங்கா பாடணும். நான் பாட்டி வெறும் பாவம் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுனால பாவம் மட்டும் முக்கியம்.
இருக்கும்போது நீங்க வந்து எல்லாமே ஒழுங்கா இருக்கணும், அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி வந்து அந்த இடத்துல எவ்வளவு அழகா அந்த பியூட்டிஃபுல் அந்த பக்தியை வந்து ரொம்ப அழகா காட்டுறாரு. அதெல்லாம் வந்து ஒரு சாய்ராமனுக்கும் இங்க இருக்கிற ராமனுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை தெரிஞ்சுது. அப்படி இருக்கும்போது அடுத்து அந்த படகொட்டி வந்து என்ன பண்றாருன்னா அவரோட காலில் ராமனோட காலில் விழுந்து உங்க காலை நல்லா நான் அனுப்பி விட்டுட்டு அதில் நான் போஷணம் பண்ணாலே எனக்கு வந்து எல்லா பாவங்களும் குறைஞ்சிடும், ப்ளஸ் உங்க கால் தூசிப்பட்டு யாரும் எதுவும் வரமாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது ஒரு பெரிய பாக்கியம். ராமனோட காலுக்கு வந்து அவர் அபிஷேகம் பண்ணி நல்லா தொடச்சு அதுலேருந்து அந்த படகுல ஏறி போறார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் கங்கையை தாண்டாரு. கங்கையை தாண்டோடனே வரிசையா வந்து நிறைய முனிவர்களோட இடம் தான் இருந்துச்சு. முதல்ல பாரத்ராஜ முனிவரோட இது பிரயாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாரத்ராஜ ரிஷியோட இடம் இருக்கு. அந்த இடத்துல போறாரு. அவருக்கு பாரத்ராஜ முனிவருக்கு தாங்க முடியல. இது நான் வேண்டிக்கிற கடவுள் வந்து சாட்சாத் என்னோட இடத்துக்கே வந்திருக்கீங்கன்னா எனக்கு இனிமே வந்து சோறு தண்ணி எதுவுமே வேண்டாம், நான் எனக்கு இதுவே போதும், இதுவே என்னோட வாழ்நாள் வந்து அப்படியே பிராப்தம் ஆயிடுச்சு, இதுவே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ராமர் அப்படியே கூப்பிட்டு இல்லப்பா உங்களுக்கு வேலைகள் நிறைய இருக்கணும், நிறைய போதனைகள்லாம் நீங்க செய்யணும், நிறைய சீடர்கள் எல்லாம் உருவாக்கணும், அதனால தயவு செஞ்சு அப்படிலாம் இருக்காது, என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படிங்கிற. அந்த இடத்துல வந்து குகன் விடைபெற்றார். குகன் விடைபெற்று மறுபடியும் உங்களோட பாதை அப்படியே தொடர்ந்து அமராவதி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறார். அங்கே மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்ன வந்திருக்காங்கன்னு தெரியல, ஆனா வந்து நம்ம ராமரை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அதையும் தாண்டி அடுத்து வால்மீகியோட இடத்துக்கு போறாங்க. வால்மீகிக்கும் சந்தோஷம் தாங்க. அதே சாட்சாத் அந்த நான் வந்து கைகேயிக்கு தான் நன்றி சொல்லணும், இப்படி ஒரு விஷயம் நடத்தி கொடுத்ததுக்கு வந்து அதனால எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ்லி ஒரு பாசிட்டிவ் அவர் பார்க்குறாரு. இந்த இடத்துல இது வந்து கைகேயிக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி ஒரு நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்து ராமர் வந்து வால்மீகிட்டு கேட்கிறார், நாங்கள் வந்து அடுத்து இந்த மாதிரி வனவாசம் வந்திருக்கோம், இங்கே வந்து தங்கினா சரியா இருக்கும் அப்படிங்கிற. வால்மீகிக்கு வந்து பகவான் நம்ம கிட்ட கேட்கிறாரு. கதை எழுதுறதும் அவன் தான், நடிக்கிறதும் அவன் தான், நடத்துறதும் அவன் தான், ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், எடிட்டிங் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க என்கிட்ட கேட்குறீங்களே, சரி எனக்கு இந்த நாடகத்துல வந்து ஒரு கதாபாத்திரம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து இருக்கேன். அதனால அந்த சித்திரக்கூட்டை அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து காட்டுறாரு வால்மீகி. அந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட வனவாசம் இருந்தீங்கன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டுறாரு. அப்போ அந்த இடத்துல வேற சித்திரக்கூட்டை நல்ல ஒரு இடமா பார்த்துட்டு லக்ஷ்மணன் இங்க எங்க இடம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு குடிசையை வந்து கட்டுப்பா அப்படின்னு. லக்ஷ்மணன் வந்து கண்ணெல்லாம் தண்ணி, ஐயோ பகவானே இங்க வந்து எனக்கு இதை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னா நான் பண்ணுவேன், இல்லை எது சரியா இருக்கும் நீங்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு எதுவும் தெரியாது, அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நான் பண்ணிடுறேன், இது உனக்கு என்ன பிடிக்குமோ நீ பண்ணு அப்படிலாம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடாதீங்க. சுவாமி லிட்டரலா இதுதான் சொல்றாரு. சுவாமி ஆஸ்க் யூ வாட் டு யூ வாண்ட், டெல் வாட் எவர் யூ வாண்ட். சுவாமி நம்ம வந்து சுவாமி கிட்ட ஒரு வண்டி கேட்போம், நான் உனக்கு கார் தரலான்னு இருந்தேன், நீ வண்டி கேட்டு வச்சுக்கோ அப்படின்றது. நெவர் ஆஸ்க் எனிதிங் டு சுவாமி. சுவாமி கிட்ட எதுவுமே நம்ம கேட்க வேண்டாம், உங்களுக்கு எது எனக்கு கொடுக்கணும்னு இருக்கோ அதை நீங்க கொடுங்க, நம்ம வேண்டிதான் போகும். சுவாமி பியூட்டிஃபுல்லா நமக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. நம்ம பாட்டுக்கு எதை போய் கேட்டு அதை விட கம்மியா அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் வேண்டாம். சுவாமி அதான் சொல்றேன், சுவாமி கிட்ட நீங்க எதுவுமே வந்து கேட்காதீங்க. இப்ப நானே வந்து உங்ககிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டா பாத நமஸ்காரம், இல்ல நான் இன்டர்வியூவே தரலான்னு நினைச்சேன், ஆனா நீ வேணும் பாத நமஸ்காரோட கேட்கறியா, இல்ல சுவாமி இன்டர்வியூ வேணும், இல்ல விபூதி தரலான்னு, இல்ல இந்த மாதிரி உனக்கு கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். இந்த குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறத அவரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருக்கு வந்து வெங்கடாசலபதி வந்து அவரோட பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப மகிழ்ந்து போய் அவர்கிட்ட ஒரு வரம் கேட்கிறாரு, என்னவா வேணும் அப்படின்னா எனக்கு வந்து திருப்பதியில் ஒரு கல்லா வேணும். அஜிஜோ அந்த கல் வேற எங்கேயாவது போயிட்டு, சரி ஒரு மரமா இருக்கேன், அந்த மரம் வேற எங்கேயாவது போயிட்டு, ஒரு பூவா இருக்கேன், அந்த பூ வேற யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் என்ன சுவாமி பண்றது இருக்கு. அதுக்கு சுவாமி நீங்களே சொல்லியிருக்கோம் அப்படின்னு கடைசியில் அவர் காலை விழுந்துட்டாரு, கோபுரத்தை விழுந்துட்டு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நீ வந்து என்னோட திருப்பதி வாசல்ல எனக்கு ஒரு படியா இருந்து எல்லாரும் உன்னை தாண்டி தான் வருவாங்க. அதுதான் பக்தி. நம்ம சுவாமி கிட்ட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கேட்கவே வேண்டாம். வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் மீ ஹி நோஸ். அவருக்கு அவரை விட இது அதிகம் பெட்டரா தெரிஞ்சாலும் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம சுவாமி கிட்ட
எனக்கு என்ன நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்களோ, என்ன நீங்க தரணும்னு இருக்கீங்களோ அதை மட்டும் நீங்க கொடுங்க. அதை தவிர்த்து we should not ask anything to சுவாமி. அப்படியே நம்ம ஏதாவது கேட்கணும்னா, சுவாமி உங்க கூடயே ஏதாவது இருக்கிறது உங்களோட தர்ஷன் சம்பாஷணை இருக்கிற மாதிரி ஏதாவது அதை ஆஸ்க் ஃபார் காட், நாட் ஆஸ்க் டு காட் அப்படிங்கிற. ஸோ அதே தான் வந்து இந்த இடத்துல லக்ஷ்மணனுக்கும் வருது. இந்த மாதிரி இல்லையோ சுவாமி நான் என்ன சொல்றேன்னு, நான் என்ன குடிசை வைக்கணும்னு சொல்லுமோ அதை நான் பண்றேன், தயவு செஞ்சு எது நல்ல இடம் நீங்க பார்த்து வை அப்படின்லாம் சொல்லிடாத அப்படிங்கிற. லக்ஷ்மணனோட டிவோஷனை பார்த்து அவருக்கும் வந்து ராமருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இடத்துல நல்லதா ஒரு இடம் பார்த்து ஒரு குடிசையை ஒன்று வச்சு அவங்க எல்லாருமே அந்த இடத்துல செலுத்தாங்க. இந்த பக்கம் வந்து அயோத்தியில வந்து சொந்தமா அந்த சோகம் நிறைந்த ரொம்ப வந்து சோகமா இருக்கு எல்லா பக்கமும். சுமந்திரனுக்கு வர ஐயோ நான் இந்த மூஞ்சி வச்சு நான் வந்து அயோத்தி மக்கள் கிட்ட போவேன், அவங்க கிட்ட நான் போய் இந்த மாதிரி ராமன் திரும்பி வரலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். எப்படி எனக்கு சொல்றதுக்கெல்லாம் தைரியமே இல்லை, அதனால நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சரி மேபி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நான் போறேன், அப்பதான் வந்து ரோட்ல மக்கள்லாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க, அப்ப நான் தப்பிச்சிடலாம் அப்படின்னு அப்புறம் போற வழியில தான் யோசிக்கிறாங்க. ஸோ ராமர் இல்லாத ஊர்ல அவங்களுக்கு எப்படி தூக்கம் இருக்கும், தூக்கம் இல்லாம எல்லாருமே வெளியில தான் இருந்தாங்க பாவம். அப்படி இருக்கும்போது சுமந்திர சோகமா வரல பார்த்தே வந்து மக்களுக்கெல்லாம் புரிஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து ராமலட்சுமணன் வந்து கூட திரும்பி வரல அப்படிங்கிறத மக்கள்லாம் புரிஞ்சுட்டாங்க. நேரம் தசரதர் கிட்ட வர, தசரதர் கிட்ட எல்லாமே என்ன நடந்தது, முதல்ல எங்க இருந்தாங்க, குகனோட என்ன நடந்தது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ சரி எனக்காக ராமர் என்ன சொல்லி அமைச்சாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்க சோகமா இருக்காது உங்ககிட்ட சொல்லியிருக்கார், வசிஷ்டருக்கு நமஸ்காரம் சொல்லியிருக்கார், அம்மா அப்பாக்கெல்லாம் அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு கேட்டிருக்கார். அதுக்கப்புறம் வந்து வரதர் வந்தாருன்னா எப்படி ஆட்சி புரியணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கார், வரதர் கிட்ட சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது. தசரதனால வந்து தாங்க முடியல, ரொம்ப சோகம் வர, சோகத்துல வந்து ரொம்ப வீக்கு வரங்கிறது, திடீர்னு அன்கான்சியஸ் வர, திடீர்னு எதிர்த்து ராமலட்சுமணன் எங்க நான் அவரை பார்க்கணுங்க அப்படிங்கிற. அப்படி இருக்கும்போது வந்து அந்த இடத்துல தான் வந்து கௌசல்யா வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ண வர. அப்பதான் வந்து தசரதனுக்கு வந்து தான் வாங்கின ஒரு சாபம் ஞாபகம், ஸ்ரவன்குமார் அப்படிங்கிற ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு கதை தான். அவர் வந்து வேட்டையாட போகும்போது இந்த மாதிரி ஸ்ரவன்கிற கண்ணு தெரியாத அப்பா அம்மாவோட பையன் அவரை வந்து ஏதோ ஒரு மிருகம் அப்படின்னு நினைச்சு தசரதர் வந்து கொண்டுருவார். அப்படி இருக்கும்போது அது அப்புறம் ஸ்ரவன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு நேராக போய் கேட்பார் இந்த மாதிரி என்ன ஏதுன்னா, ஸ்ரவன் வந்து இந்த மாதிரி கண்ணு தெரியாம எங்க அப்பா அம்மா அங்கே இருக்காங்க, அங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்குறார். அப்போ தசரதரும் போய் அந்த அப்பா அம்மாவை பார்த்து தண்ணி கொடுக்குறாரு. அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த மாதிரி தான் நடந்துருக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப சோகம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து ஏதோ ஷவன் இல்லாத ஒரு உலகத்துல நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவனோட உடல் பிரேதத்தை கொண்டு வாங்க, அதோட சேர்த்து ஒரு அக்னியை ஒன்று எழுப்பி அவங்களும் அந்த அக்னிக்குள்ள வந்து போயிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு காலத்துல உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும், பையன் நீ பிரிஞ்சுதான் இருப்ப அப்படிங்கிற ஒரு சாபம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனா அப்ப தசரதருக்கு வந்து அந்த சாபத்தோட முக்கியத்துவம் தெரியல. அப்பா வந்து அவனுக்கு பையன் இல்லாம இருக்குது, அவருக்கு குழந்தையே. ஆனா இப்படி ஒரு சாபம் வந்ததுக்கப்புறம் சரி இப்படி நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்போ அப்படிங்கிறது அந்த ஒரு பாசிட்டிவாக இருக்கிறாரு தவிர இதுல வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு யோசிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து மறுபடியும் அப்படியே நினைச்சிட்டு கௌசல்யா மடியிலே அவர் தசரதோட உயிரும் பிரியுது. அப்போ அந்த இடத்துல வசிஷ்டருக்கு செய்தி அனுப்புறார். வசிஷ்டர் வந்து அடுத்த கட்ட வேலைகள்ல நம்ம வந்து நடக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே ஆரம்பிக்கிறார். ஒரு தூதுவனை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பரதரை அனுப்பி வைப்பா, வரதரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமா ஊர்ல இருக்காரு, அவரை நீ போய் கூட்டிட்டு வா, உடனே கூட்டிட்டு வா அப்படிங்கிற. நேராக வந்து அந்த மெசஞ்சரும் ஓடி வரான். அப்போ பரதருக்கு வந்து ஆல்ரெடி இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ஒரு கெட்ட சகுனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அதே மாதிரி வந்து இந்த தூதுவன் தூதுவன் வந்தவனே வந்து என்னப்பா அப்படின்னா, இல்லை வசிஷ்டர் வந்து குரு வந்து உங்களை கூப்பிட்டு விட்டார் அப்படின்னு. வரதற்கு 1008 கேள்விகள், ஐயோ என்ன ஆச்சு, அப்பாக்கு எதாவது ஆகிட்டா, அம்மாக்கு எதாவது ஆகிட்டா, அண்ணாக்கு எதாவது ஆகிட்டா அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்விகள் வந்து. ஆனா ராஜ தர்மம் படி தூதுவன் கிட்ட அவர் என்ன சொல்ல வந்தாரோ அது மட்டும் தான் சொல்லிட்டு போகணும், அதுதான் வந்து ராஜ தர்மம். அப்படி இருக்கும்போது அதுவும் பரதனுக்கு அழகாக தெரிஞ்சு. இப்போ நான் நெவர் ஷூட் த மெசஞ்சர் அப்படிம்பாங்க, அதாவது மெசஞ்சர் கிட்ட ஒரு அளவு என்னென்னா கேட்கணுமோ அதை மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாமே கேட்கக்கூடாது, அவரும் சொல்லக்கூடாது.
எவ்வளவா இந்த மெசஞ்சர் வரைக்கும் அவங்க ப்ராப்பராக நடந்துக்கிறாங்க. அது வந்து சுவாமி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது சரி சத்ருகா வா கிளம்பலாம், நம்ம வந்து கூப்பிட்டுருங்க, அதனால நம்ம உடனே போய் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதர் ரொம்ப அப்படியே டென்ஷனாக கிளம்புற சத்ருகனுக்கு வந்து புரியுது சரி என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ வர வழியில் நிறைய கெட்ட சகுனங்கள்லாம் இருக்கு, அவங்களுக்கு புரியுது சரி ஏதோ ஒரு கெட்டது நடந்திருக்கு, அப்படி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம நேரம் அயோத்திக்கிட்ட வர. அயோத்தியில் அந்த ஒரு பொழிவே இல்லை, அந்த மாவேலை எல்லாம் காமிச்சு போயிருக்கு, பழைய பூவெல்லாம் அங்கே இருக்கு. அப்பவே அவருக்கு புரியுது சரி இது என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அரண்மனைக்கு வராது. அரண்மனைக்கு வந்தோடனே கைகைக்கு ஒரே சந்தோஷம், மரதரை வந்து மரதா வா 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 எப்படி இருக்கா, மாமா எப்படி இருக்காரு, கூட்டு எல்லாரும் எப்படி இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. வந்து எல்லாம் நல்லா இருக்காங்க, என்னாச்சு எதுக்கு வர சொன்னீங்க, ஏன் எல்லாருமே சோகமா இருக்காங்க, அண்ணா எங்க அப்படிங்கிறதெல்லாம் முதல் கேள்வி அவர் கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து அது இருக்கட்டப்பா, இந்த மாதிரி வந்து மந்தாரையோட உதவினால நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்பா ஆனால் அந்த கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்கே படிச்சோ தெரியல, இந்த மாதிரி தசரதர் வந்து இறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ வரலாறு ரொம்ப ஜோசர் தன்னோட கடந்து வரதரோட கடைசி நேரத்தில் வந்து தசரதரோட கடைசி நேரங்களில் வந்து என்னால் கூட இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சோகம் வந்து சரி ராமர் எங்க ராமராவது தசரதர்கிட்ட இருந்திருக்காருல, எங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு நான் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ராமர் இந்த மாதிரி காட்டுக்கு போயிருக்காரு. சரி போயிட்டு எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி இமேஜ் சென்ட்டாக கேட்குறாரு. இல்லை அப்பதான் வந்து இல்லை அவர் காட்டுக்கெல்லாம் வரமாட்டார், லக்ஷ்மணன் ராமர் சீதாராமன் பண்ணியிருக்கான் அப்படின்னு கைகை வந்து ஒரு மாதிரி பிளண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறான். அப்போவே வந்து பரதனுக்கு புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி கைகை வந்து என்னையும் ஏதோ ஒரு மறைக்கிறா, என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கௌசல்யாவை பார்க்குறாங்க. கௌசல்யா கிட்ட எல்லா கதையும் கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி வசிஷ்டர் வந்து இல்லைப்பா இந்த மாதிரி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது, தசரதருக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது, அதை நீ தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போது பரதனுக்கு புரியுது இந்த மாதிரி வந்து ராமரை காட்டு காமிச்சிட்டா. அப்போது பரதர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த மாதிரி தசரதர் இறந்து பரதருக்கு மெசேஜ் போய் பரதர் வரதுக்கு இது வந்து 14 நாட்கள் ஆயிருக்கு அப்படின்றது. நீங்கள் 14 நாட்கள் இந்த வந்து தசரதரை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், இன்னும் ஒரு 2-3 நாள் பார்த்துக்கோங்க, நான் போய் வந்து ராமரை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற. அப்போ வசிஷ்டர் சொல்ற இந்த மாதிரி வந்து நீ கூப்பிட்டாலும் கண்டிப்பா ராமர் வரமாட்டார், அதனால இந்த காவியம் தான் முக்கியம், நீ முதல்ல அந்த பாதை அப்படிங்கிற. ஸோ அதுலேயே வந்து பரதர் வந்து ஒரு ஹாஃப் ஹார்ட்டடாக அவரோட காரியங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. இந்த மாதிரி வந்து கைகை என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு பரதருக்கு வந்து கோபம் தாங்க முடியல. இந்த மாதிரி வந்து எப்படி இப்படி அம்மா இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற. வசிஷ்டர் வந்து இல்லைப்பா நடந்து போச்சு, இப்போ நீ தான் உனக்கு தான் அரசாங்கம் உனக்கு தான் அவங்களுக்கு நீ தான் எடுத்தாலும் அப்படிங்கிற. பரதர் அதெல்லாம் வந்து இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கௌசல்யா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன். கௌசல்யாவுக்கு வந்து ராமர் வேற பரதர் வேற அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க 3 பேருமே அவங்க அப்படிதான் இருந்தாங்க. இனிஷியல் டேஸ்ல வந்து இது ஓ குழந்தை ஏன் குழந்தை அப்படிங்கிற மாதிரி டிஃபரன்ஸ் இருந்ததே கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து பரதம் எப்படி வந்து ராமாக்கு எவ்வளோ பாசம் காட்டுறாங்களோ அதே தான் எல்லா குழந்தைகளையும் காட்டுறாங்க. அப்போ பரதர் வந்து கௌசல்யா ரொம்ப கோபமாக இருப்பாங்களோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் தயக்கமா போற. ஆனா கௌசல்யா அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே காட்டிட்டு இந்த மாதிரி பாப்பா கொஞ்சம் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார். அப்போ பரதர் வந்து இவ்வளோ கௌசல்யாவான இவ்வளோ நோபல் குவாலிட்டிஸா பாவம் இப்படிப்பட்ட அம்மாவை வந்து நம்ம வந்து சோகப்படுத்திட்டோமே அப்படிங்கிற ஒரு சோகம் வருது. இந்த மாதிரி வந்து அம்மா நீங்க வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்தேன்னா நான் வந்து ராமரை போய் கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறது. இதில் பர்மிஷன் நான் கொடுக்கறதுக்கு என்னப்பா இருக்கு, நீ வந்து வசிஷ்டரை கேட்டுக்கோ, வசிஷ்டர் சொன்னார்னா நம்ம எல்லாருமே போகலாம், அதில் நீ மட்டும் போது நம்ம எல்லாருமே போய் ராமரை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற. சரி ஓகே இப்போ பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. கௌசல்யத்துக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது. இது கட்டையில் வந்து மந்தாராவை பார்க்குறாங்க, சந்தோஷம் போட்டு வெளுத்து மாதிரி இருப்பான். நீ எல்லாம் முன்னால்தான் ஏன்னா தேவையில்லாத எண்ணங்கள்லாம் அம்மா மனசில் போட்டது எல்லாத்தையும் காரணம் நீ தான் அப்படிங்கிற. கைகையும் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, நம்மளோட சின்ன ஆசைனால எவ்வளோ பெரிய ஒரு துர்தர்ஷனம் நடந்து போயிட்டு அப்படிங்கிறது புரியுது. மரதர்கிட்ட வந்து கேட்குறேன் இந்த மாதிரி வந்து வா லைட்டாக கொஞ்சம் புரியற மாதிரி இருக்கு, நானும் கூட வரேன் அப்படிங்கிற. மரதர் வந்து வா என்னமோ பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்திலேயே வந்து எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க.
இப்போ பரதன், வசிஷ்டர், சத்ருகன், 3 ராணிகள் எல்லாருமே போறாங்க. இது வந்து அவங்க அயோத்தி மக்களுக்கு தான் புரிஞ்சுச்சு. சரி, இது பரதர் வந்திருக்காரு, இப்போ ராமர் கூப்பிடலாம் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தி மக்களும் எல்லாரும் வந்து கூட சேர்ந்துட்டாங்க. சரி, நான் வந்து அப்படி எல்லாருமே வந்து போவோம், நம்ம எல்லாருமே போவோம் அப்படின்னு அந்த என்டையர் ஊரே வந்து அந்த காட்டுக்கு நகர்ற மாதிரி இருக்கும். அப்போ முதல்ல வந்து பரதர் வந்து எனக்கு எந்த விதமான ரதமும் வேண்டாம், வெறும் காலில் தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லு முள்ளு எதுவுமே பார்க்காம அவர் பரதர் நடந்துட்டே இருக்காரு. எல்லாரும் பார்த்துட்டு ராமர் மேலே இவ்வளோ பாசம் இருக்கே எங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் தோன்றது. ஏன்னா முதல்ல அந்த சிங்கி வேற அங்கே வராங்க. அந்த இதுதான் வந்து குகன் இருக்காரு. குகன் வந்து பார்க்குறது இது மாதிரி ஒரு பெரிய ஒரு படையே ஒன்று வருது, பரதர் வேற வராது, கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு சண்டை போட தான் வராது. ஏன்னா ராமர் அம்சத்துக்கு மட்டும் பார்க்காம இன்னும் வந்து காட்டுலையும் நல்லா இருக்கக்கூடாது, ஏதோ சதி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து நீங்க எல்லாருமே தயாரா இருக்க, நம்ம சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற. அப்போ குகன் பார்க்கிறாரு, பரதரை பார்க்கிறாரு. வசிஷ்டர் வந்துட்டு இதுதான்ப்பா குகன், ராமரோட நெருங்கிய நண்பன் அப்படின்னு பரதனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்போ அந்த இடத்துல தான் வந்து பரதனுக்கு புரியுது ராமரோட நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நல்லா உபசரிக்கிறார். அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குகனுக்கு புரியாது இந்த மாதிரி இல்லை, பரதன் வந்து இதுல நல்ல மாதிரி தான், அவர் வந்து எதுவும் போருக்கெல்லாம் எதுவும் வரல, திருப்பி கூட்டிட்டு போறதுக்கு தான் வரேன் அப்படின்னு குகன் வந்து இந்த மாதிரி பரதன் போய் சாரி சொல்லுது. சாரிப்பா, நீ வர போராணி எல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ பரதன் அதுவும் சொல்றாரு, நீ நினைக்கிறதுல தப்பே இல்லை, கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் வந்தாலும் கைகேயி மாதிரி ஒரு பொண்ணோட வயிற்றுல நான் பிறந்திருக்கேன்னா கண்டிப்பா வந்து எனக்கு ஏதோ அதனால எனக்கு வந்து நீங்க தண்டனை கொடுக்கறதுல தப்பே இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிறது பரதர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போ இல்லை இந்த லக்ஷ்மணோட காம்பன்சேஷன் ஞாபகம் இல்லப்பா, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி நான் பேசி இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு, அது என்ன காரணம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், வாங்க நான் வந்து அவங்க எங்கே போனாங்க நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து எல்லாருமே வந்து சித்திரக்கூடத்தை நோக்கி போறாங்க. அந்த இடத்துல பரதன் சத்ருகன் நடக்கிறத பார்த்துட்டு என்ன மறுபடியும் ராம லட்சுமணன் தான் திரும்பி வந்துட்டு அவங்க திரும்பி எத்தனை இப்படி போனாங்க, மறுபடியும் இப்படியே வராங்க, சீதையை வேற காணுமே அப்படின்னு மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனா பரதன் சத்ருகன் மூஞ்சில் அந்த ஒரு பொழிவு கிடையாது. ராமர் தேடி போறதுனால மக்களுக்கு அப்பதான் புரியுது இந்த மாதிரி வந்து ராமர் இது வந்து ராம லட்சுமணன் கிடையாது, அவரோட தம்பி போல இருக்கு. சரி, இவங்கெல்லாம் ராம லட்சுமணன் கூட்டிட்டு தான் போறாங்க. சித்திரக்கூட்டையில் என்ன நடக்குதுன்னா வந்து சித்திரக்கூட்டத்தில் ராமர் லட்சுமணன் தெரிஞ்சு நிறைய மக்கள்லாம் வந்து அவரோட தர்ஷனுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வராங்க. பரதன் இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல எல்லாரும் தர்ஷனை முடிச்சுட்டு வராங்க. அப்போ பரதன் பார்க்குறாங்க, நீங்களே எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து ராமர் லட்சுமணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பரதனுக்கு வந்து அடனே நம்ம கிட்ட நெருங்கிட்டோம், இந்த மாதிரி வந்து ராமர் லட்சுமணன் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறது பரதனுக்கு தெரிய வருது. அப்போ பெரிய ஒரு படையோடய போறாங்க. ஏர்லி மார்னிங் தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து ராமர் ஆல்ரெடி முடிச்சிருக்காரு. சீதா வந்து இந்த மாதிரி வந்து ராமன் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு இருக்குது, இந்த மாதிரி வந்து பரதன் சத்ருகன் தான் வந்து எல்லாரும் நம்ம கிட்ட வராங்க, வந்து எல்லாரும் அவ வந்திருக்கா, வசிஷ்டர் வந்திருக்கார், அம்மாக்கா வந்திருக்கா, கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ராமர்கிட்ட வந்து சொல்றாரு. அப்பதான் வந்து பார்க்குறாங்க, பரதன் பெரிய படையோட வராங்க. ஒரு பெரிய சத்தம்லாம் கேட்குது. லக்ஷ்மணர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏறி பார்க்குறாங்க, இந்த மாதிரி பரதெல்லாம் வரானோடனே ராமருக்கு வந்து லக்ஷ்மணனுக்கு வந்து போவோம், மறுபடியும் மேலே நீங்கள் வந்தா அப்படின்னு. ராமருக்கு வந்து நிறைய பரதன் வந்துட்டாங்க. அப்போ ஒரு சந்தோஷம் வந்து சரி, பரதரும் ராமரும் பார்க்குறாங்க, இந்த மாதிரி காலில் எழுதிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் லக்ஷ்மணனுக்கு புரியுது, இந்த மாதிரி பரதன் எந்த ஒரு தப்பும் இல்லை, அவன் வந்து ரொம்ப நல்லமாக இருக்கான், இந்த மாதிரி வந்து ராமனை தேடி தான் வந்திருக்கான், சோறு தண்ணி எதுவும் இல்லாமல் வெறும் காரியே நடந்ததுக்கு லக்ஷ்மணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சரி, இந்த மாதிரி வந்து பரதர் வந்து எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ கூடவே வந்து அம்மாக்கள் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, வசிஷ்டர் வந்திருக்காங்க. அப்போதான் ராமருக்கு வந்து தெரிய வந்து இந்த மாதிரி வந்து தசரதர் இறந்துட்டார் அப்படிங்கிறது. அப்போ அவர் வந்து கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி எல்லாருக்குமே வந்து கன்சோல் பண்றாரு. இந்த மாதிரி வந்து இல்லை, இதெல்லாம் வந்து
உடல் வந்து ஒரு மாயை தான். இன்னைக்கு அவங்க வந்தாருன்னா அவர் போய் தான் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்து நீங்க சோகமா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை அப்படிங்கிறது அம்மாக்கெல்லாம் அறிவுரை அடிச்சுட்டு அவருக்கு என்ன முறைப்படி என்னெல்லாம் காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் வசிஷ்டர் தலைமையில அவர் அழகா பண்ணார். மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் பேசி ராமரை பார்த்ததுல ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கு. ஒரு 2 நாள் அப்படியே போகுது. மக்கள் இங்கே அங்கே இருக்காங்க, ராம லட்சுமணரை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்க, கிடைச்சதை சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் ராமருக்கு வந்து இவ்வளோ தன்னோட பிரஜைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவங்க இந்த காட்டில் என்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கா. பெரிய தண்ணி சாப்பாடுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள்லாம் அயோத்தி போகிறதுக்கு என்ன உத்தேசம், போறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ வசிஷ்டர் வந்து இல்லைப்பா, மக்கள்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறது இல்லைல்ல, அப்போ நான் உங்களுக்கு வந்து திரும்பி போறதில்ல, நீ வராமல் யாரும் திரும்பி போக மாட்டா அப்படிங்கிறது. அப்போ சீதா வந்து தன்னோட மாமியாருக்கு அவங்க எல்லாருமே சந்திக்கிறாங்க. எல்லாருமே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோரிக்கை வைக்கிறாங்க ராமன் கிட்ட, இந்த மாதிரி வந்துடுறேன், அயோத்தி திருப்பி வந்துடுறேன் அப்படிங்கிற. வசிஷ்டர் வந்து ட்ரை பண்ற இந்த மாதிரி, ஆமா எனக்கு தெரியும் நீங்க தர்மப்படி தான் நடப்பேன், நீங்க நோன் தான் சொல்லுவேன், ஆனா பரதரோட ஆசை வந்து நீங்க ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்துட்டா வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற. அப்போ மாட்டேன், ராமர் வந்து ரொம்ப தெளிவா மாட்டேன் அப்படிங்கிற. இப்போ வசிஷ்டர் வந்து பரதா நான் என்னால் முடிஞ்சதுதான் நான் ட்ரை பண்ணேன், இதுவே நீயே கொஞ்சம் ட்ரை பண்ணி நீயே டைரக்டா கேளு ராமர் கிட்ட, இந்த மாதிரி வந்து திருப்பி வாங்குவோம் அப்படின்னு. பரதர் வந்து சொல்றாரு, எனக்கு நான் உங்க மேல வச்ச பாசம் வந்து யார் கண்ணு பண்ணிச்சு எனக்கு தெரியல, கடவுளுக்கே பொருட்களை போல இருக்கு, அதான் பிரிஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ நீங்க அயோத்திக்கு வாங்க, தசரதரை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 பேருமே ஈக்குவல். அப்படி இருக்கும்போது ராமன் மட்டும் காட்டுக்கு போட்டோம், நான் ஆட்டா ஆடுங்கிறதெல்லாம் சரி வராது. ஒன்னா 4 பேரும் அயோத்தியில இருப்போம், இல்ல 4 பேரும் காட்டுல இருப்போம் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் அப்படிங்கிற. ராமா வந்து தெளிவா சொல்லிட்டேன், இந்த மாதிரி அப்பா என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் காட்டுக்கு போகணும், நீ வந்து நாட்டை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க, அதை கேட்கறதா உன்னோட கடமை, தயவு செஞ்சு அயோத்திக்கு போயிரு அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்டா சொல்றேன். அப்போ பரதர் வந்து என்னெல்லாம் ராமரை அயோத்திக்கு கொண்டு வர முடியுமோ அவரும் முயற்சி பண்ணாரு. அப்போ அந்த இடத்துல அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சரி ஓகே, அப்போ நீங்க காட்டிலே இருங்க, நான் உங்க கூட இருக்கேன், லக்ஷ்மணனையும் சீதாவையும் அனுப்பிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு. அங்க லக்ஷ்மண சீதைக்கு ஐயோ இப்படி எல்லாம் நீ சொல்லக்கூடாது, பேசாம ராமர் என்ன சொல்றாரு நீங்க அது மட்டும் கேட்போ அப்படிங்கிறாரு. இப்போ லக்ஷ்மணனுக்கு ஆல்ரெடி வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ராஜ்யத்துல எல்லாம் வந்து ஆல்ரெடி நல்லா பண்ண முடியாது. அதனால அவர் பரதர் வந்து பரிந்துரைக்கிறார், இந்த மாதிரி வந்து லக்ஷ்மணன் போய் வந்து நாட்டை ஆளணுமே அப்படின்னு. இல்ல, அப்பாவோட வாக்கு என்ன சொல்லியிருக்காரு, பரதன் நாட்டை ஆளணும், அதுதான் அதுல வந்து ரசாயனே கிடையாது, நீ பண்ணணும்னா நீ தான் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த இடத்துல வந்து கைகேயி வந்து வருந்துறாங்க, மன்னிப்பு எல்லாம் கேட்கறாங்க. ராமர் வந்து நீங்க மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீங்க ஒண்ணுமே இல்லை, இது எல்லாமே நீங்க சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கடைசி சாப்டர் வந்து எண்டிங் த நாடகத்தின் முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு நாடகம். இந்த நாடகத்துல உங்களுக்கு என்ன ஒரு ரோல் இருக்கோ அதைதான் நீங்க பண்ணீங்க, அதனால நீங்க வந்து வருத்தணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு. பரதன் வந்து ஒரே ஒரு ஆசை இருக்கு, அப்ப எனக்கு என்ன, நீங்க இத்தனை நாள் வந்த இந்த பாதையில நான் ஒரே ஒரு தடவை நடந்து வந்துடுறேன் அப்படிங்கிறேன். நம்ம சுவாமி போன இடத்துக்கெல்லாம் ஒரு திக்விஜயம் பண்ண இடத்துக்கெல்லாம் கொஞ்சமா போயிட்டு போகணும், அதே மாதிரி அந்த ஆசை அவருக்கும் இருக்கு. உங்க பாதம் பட்ட இடத்துல எல்லாம் நானும் ஒரு தடவை இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லா அவரு சுற்றி பார்க்குறேன். அடுத்த நாள் வந்து 6வது நாள், அதாவது வரதர் வந்து இங்கே 6வது நாள் வந்து வரதர் வந்து சுற்றில சொல்லிட்டார், சரி ராமர் வர மாதிரி தெரியல, அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற போது வரதர் வந்து இந்த மாதிரி 14 வருஷம் உங்களுக்காக காத்திருக்கிறதுக்கு நான் தயார், ஆனா நான் எப்படி காத்திருக்கணும், அது வரைக்கும் நான் எப்படி உயிர் வாழணும் அப்படிங்கிறது நீங்க தான் எனக்கு சொல்லணும். நீங்க இல்லாம ராமர் இல்லாம பரதர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த இடத்துல கிளம்புறேன், நான் அயோத்திக்கு போறேன் அப்படிங்கிற. இப்போ ராமர் வந்து பியூட்டிஃபுல்லா வந்து அவர் கன்வின்ஸ் தான் பண்றாரு, இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடவே வசிஷ்டர் இருக்கார், ஜனகர் இருக்கார், ஆட்சி எந்த விதமான கலங்களும் ஏற்படாமல் இவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அவங்க எல்லாம் இருக்காங்க, நீ அந்த கவலையெல்லாம் ஒன்றும் பண்ணாத,
இப்போ நீ வந்து ஒரு ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு லீடர், ஒரு கிங், ஒரு பொலிட்டிக்கலா எப்படி வந்து சுச்சுவேஷன்லாம் டீல் பண்ணணும் அப்படிங்கிறது ராமர் வந்து ரொம்ப அழகா பார்த்துருக்கீங்க சொல்றாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும், அதுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். அந்த வழி என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடக்கிறவங்க ஒரு நல்ல ஆட்சியாளரோட திறன். அது எல்லாமே வந்து மறுபடியும் நான் அதான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து ராமகிருஷ்ண சுவாமி ராமாயணம் படிச்சாங்கன்னா they will 100% know how to keep the people happy. ஏன்னா வந்து ராமரோட அல்டிமேட் ஏம் வந்து மக்களும் சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி அதர்மமா எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே ஒரு வழி வச்சிருக்காரு. அந்த வழியில தான் வந்து ராமர் வந்து பரதர் கிட்ட வந்து தன்னோட பாதணிகளை வந்து தரார். இந்த மாதிரி வந்து என்னோட சார்பில் வந்து இந்த பாதணிகளை நீ வச்சுக்கோ, இது வந்து உன் கூடவே ராமா இது உன் கூடவே இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளும் வந்து பரதர் மாதிரி தான். இன்னைக்கு வந்து அந்த பரதர் வந்து அந்த பாதணிகளுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரோ அதே ரெஸ்பெக்ட் நம்ம வந்து இந்த சுவாமியோட சேருக்கு நம்ம கொடுக்குறோம். அதை வந்து ஒரு சாதாரண சேரை நம்ம என்னைக்குமே டீல் பண்ணதே. ஒரு தடவை கொடைக்கானல் சர்வீஸ்ல இருந்தேன் நான். அப்போ கொடைக்கானல் சாய் சக்தியில வந்து என்னன்னா வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ரூம் ஹேஸ் அ சேர், சுவாமியோட சேர். சுவாமி எல்லா ரூம்லயும் அந்த எந்த சாய் சக்தியில சுவாமியோட சேர் எல்லா ரூம்லயும் இருக்கும். அப்போ அந்த கிரவுண்டில், அந்த வெளியில இருக்கிற ஒரு கிரவுண்டில் வந்து இந்த ஈஸ்வராம ஈவெண்ட் இருந்தது. அதுக்காக ஒரு சேர் வந்து எடுத்துட்டு போனோம். அதுல அந்த 4 பேர்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சது அந்த சேருக்கு கொடுக்குறாங்க. நம்ம நினைச்ச மாதிரி இடத்துலலாம் பிடிக்கக்கூடாது அந்த சேர். ஸோ அதை வந்து சுவாமி அந்த இடத்துல சுவாமி அந்த சேர்ல உட்காந்துருக்கார். அவர் கையை எங்கே வச்சுட்டு இருப்பாரோ அந்த இடத்துலலாம் நம்ம தொடவே கூடாது. நம்ம இந்த ஹேண்ட் ரெஸ்டோட இந்த பாட்டம் சைடு இதெல்லாம் மட்டும்தான் வச்சு நம்ம தொட்டு தூக்கலாமே தவிர அதுக்கு நம்ம கை வச்சோம் சுவாமி மேலே கை வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து சுவாமி அதில் உட்காந்துருந்தா நம்ம எப்படி தூக்கிட்டு போவோமோ அதே ரெஸ்பெக்டோட தூக்கிட்டு போயிட்டு ஒரு அந்த சேரோட 4 பேர் சேர்ந்து தூக்கும் போது வெயிட் இருக்காதுதான். ஆனால் 10 அடிக்கு ஒரு தடவை நிற்கணும், சேரை வந்து கீழே வச்சு ரெஸ்பெக்ட் வந்து ஏன்னா வந்து தடுமாறக்கூடாது அப்படின்றது அந்த சேருக்கு அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. பட் அப்போதான் நமக்கு வந்தது 2011 சுவாமி வந்து தன்னோட பிசிக்கல் பாடியை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே நிறைய தோணி இருக்கும், ஐயோ சுவாமியே அப்படி பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்காரு. பட் அங்கே எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரீசன். ஸோ மேபி வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு அப்போதான் புரியுது வந்து இட் வாஸ் நாட் மட்டுமே இல்லை, நம்ம எல்லாருக்கும் இருக்கா அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு லேட்டாக வருது. ஸோ அப்படி இருக்கும்போது சுவாமியோட உருவம் விட சுவாமி unseen Swami is much more powerful than seen Swami. இப்போ வந்து நம்ம பாடி மத்தியில் தானே இருக்கோம் அப்படிங்கிற அலட்சியமே எதுவுமே நம்ம பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா இடத்துலையும் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சு நடந்துருக்கோம். ஏன் அந்த சேர் அந்த இடத்துல நம்ம வச்ச உடனேவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன நினைக்கிற சேர் வச்சு நடக்கிறதுக்கு இமீடியட்டாக நம்ம என்ன நினைக்கிறோம் சுவாமி அந்த இடத்துல வந்தாச்சு அப்படின்னு. தட் இஸ் த ரெஸ்பெக்ட் தட் வி கிவ் டு தி சேர். அது வந்து ஒரு நான் லிவிங் திங்காக நம்ம இது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணதே கிடையாது. இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஒரு எனக்கு வந்து சுவாமி கிட்ட ஒரு சின்ன விளையாட்டு இருந்தது. ஒரு தடவை பட்ஜெட்டில் போது ஆல்மோஸ்ட் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற போது இந்த டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தோம், ஆல்டர் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம் சமிதியில். அப்போது ஆக்சுவல் ரூல் என்னன்னா வந்து சொந்த சாயமாக்கி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த நடுவில் மட்டும்தான் பூ வைக்கணும், சுவாமி மற்ற அந்த 2 இடத்துல கால் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. கையில் வந்து பூ வைக்கக்கூடாது. ஏன்னா சுவாமி வந்து அந்த இடத்துல அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டில் நீங்கள் பூ வச்சுட்டே இருந்தால் சுவாமி அந்த இடத்துல கை வைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு தோணி. ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா நான் ஒரு ஆர்டர் டெக்கரேஷன் பண்ணிட்டேன், ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு பூ வச்சுட்டேன். இந்த மாதிரி அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இல்லைப்பா இருக்கு அது வந்து ரூலா இல்லை வந்து அவங்களோட என்னமா நமக்கு தெரியல. பட் சுவாமி அந்த இடத்துல ஏன்னா பூ மேலே கை வைக்க மாட்டாரு, அதனால அவர் சுவாமி கஷ்டமா இருப்பா, அதனால கொஞ்சம் கேப் பண்ணணும். ஓகே சாரி எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன். நான் அப்போ சுவாமி கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி சுவாமி தெரியாமல் நான் வச்சுட்டேன், நீங்கள் உட்காரணும் கம்ஃபர்டபுளாக உட்காரணும், அந்த பூ விழுந்தா தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். தவால 2 பக்கம் பூ விழுது.
அப்போ ஸோ அண்டர்ஸ்டுட் ஓகே நம்ம வந்து சாதாரண ஒரு சேரை நம்ம அது இன்னைக்குமே நம்ம நினைச்சது இல்லை. சாட்சாத் அந்த சுவாமி தான் இங்கே இருக்கார். அதுதான் வந்து நம்மளோட நமக்கு இருக்கிற பெரிய சிம்பிள் ஆஃப் சுவாமிஸ் பிரசன்ஸே அதுதான். அதே தான் வந்து பரதருக்கும் நடக்கிறது. அந்த பாதலிகளை வந்து பரதருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரி சரி அது வந்து ராமனே கூட இருக்கார் அப்படின்னு வச்சு தலையில வச்சு ஒரே ஆட்டம் ஆடுறாரு. இதை வந்து நான் ஒரு பொக்கிஷமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை வந்து உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக என் கூட இருக்கட்டும், நான் வந்து அயோத்திக்கு திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் சொல்றாப்பா உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று இருக்கு, ராமன் கூடவே இருக்கேன், பார்த்துக்கோ, அண்ணாக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கோ, மணியை பார்த்துக்கோ எல்லாம் வழியும் சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வந்து வேற வழி இல்லாம அயோத்திக்கு கிளம்புறாங்க. அயோத்திக்கு கிளம்புறவே எல்லாரும் அயோத்திக்கு நேரம் வந்து பரதர் வந்து அப்படியே ஒரு பெரிய விக்டரி சிம்பிளா வந்து அந்த பாதணிகளை காட்டுறாங்க அவங்களுக்கு. சரி ராமர் வராட்டும் வந்து ராமரோட பாதணிகள் நம்மளோட அயோத்திக்கு வந்திருக்கு. அதுலயே வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நேரம் பரதர் என்ன பண்றாருன்னா நல்ல நாள் பார்த்து அவரோட அந்த சிம்மாசனத்துல வந்து ராமரோட பாதணிகளை வைக்கிறார். இதுவே வந்து ராமர் தான் ஆட்சி புரிய போறார். கிட்டத்தட்ட நம்மளோட ஆர்கனைசேஷன் அப்படிதான். இனி வரைக்கும் வந்து ஹெட் ஆஃப் த சென்ட்ரல் ட்ரஸ்ட் வந்து சுவாமி தான். மற்றபடி மேனேஜிங் ட்ரஸ்டி அப்படிங்கிறது தான் வந்து மாறி இருக்கே தவிர அந்த சுவாமியோட பொசிஷன் ஸ்டில் ரிமைன்ஸ் சுவாமியோட பொசிஷன். அந்த கையெழுத்து போடுற ஆளுக்கு நம்ம மாறி இருக்கோம் என்னவோ அந்த அல்டிமேட் அத்தாரிட்டி வந்து சுவாமி கிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னைக்குமே வந்து சென்ட்ரல் ட்ரஸ்டியாக இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளோட ஆர்கனைசேஷன்லேயே இருக்கட்டும், ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவாமி கிட்ட பர்மிஷன் கேட்டு அவர் அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது எல்லாமே நம்ம கிட்ட வருது. ஸோ நம்மளும் வந்து சுவாமியை வந்து பிசிக்கலாக நமக்கு தெரியாட்டியுமே வந்து நம்மளோட கண்டிப்பாக கூடவே இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு நிறையா வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அதே தான் வந்து பரதருக்கும் நடக்கிறது. இந்த மாதிரி வந்து அந்த பாதணிகளை வந்து சிம்மாசனத்தை வச்சு ராமர் தான் எனக்கு ஆட்சி புரிய போற. நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த லக்ஸுரியஸ் இந்த ராஜா வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் இதை வந்து பிறந்து நான் வந்து ஒரு துறவியாக போய் நேராக வந்து நந்தி கிராமம் அப்படிங்கிற ஒரு ஓரமாக இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து எனக்கு எந்த விதமான லக்ஸுரியெல்லாம் எதுவுமே வேண்டாம், நான் வந்து ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஆட்சி புரியட்டும். ஜனகர் வசிஷ்டர்லாம் வந்து இங்கே இருக்காங்க, அவங்க வந்து கரெக்டாக வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரதர் வந்து இந்த இடத்துல வந்து ராமநாமத்தை ஜபிச்சுட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்தேன் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது. சுவாமி வந்து லக்ஷ்மணன் அண்ட் பரதருக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வித்தியாசம் சொல்றாரு. லக்ஷ்மணன் வந்து சுவாமியே பார்த்து அந்த ஃபார்ம்லேயே இருக்கார். அந்த ராமரோட உருவத்தையே வந்து வழிபடுறவர். அவரை வந்து சகுனோபாசகன் அப்படிங்கிற லக்ஷ்மணனை வந்து எப்பவுமே வந்து ராமரோட ஃபார்மை வழிபடுறவர் அவர் தான் லக்ஷ்மணன். ஆனால் பரதன் வந்து நிர்குணோபாசகன். அவருக்கு எந்த ஒரு ஃபார்மும் தேவையில்லை, ராமரோட நாமத்தை மட்டுமே சொல்லிட்டு அதுலேயே அவன் மெடிடேட் பண்ணிட்டு அவன் ஒரு பக்தனாக இருக்கான். இதுதான் வந்து லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறாரு. நம்மளுமே வந்து ஒரு ஃபார்ம் பின்னாடி போகாம சுவாமியோட பிரசன்ஸ் வந்து என்னைக்குமே நம்ம கூடவே இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம வந்து சுவாமியை பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம எந்த விதமான ஒரு தப்பு பண்ண மாட்டோம். சுவாமி சொல்ற அந்த வேல்யூஸை வந்து நம்ம கரெக்டா வந்து அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போவோம். ப்ளஸ் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். தட் ஷுட் ஆல்வேஸ் பி தேர். நம்மளோட சுவாமி பார்த்துட்டு ஆல்வேஸ் சீரியஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம இந்த தார்மிக் இதுலேருந்து நம்ம வந்து தார்மிக் வழியிலேருந்து இந்த தர்ம பாதையிலேருந்து நம்ம தவறவே மாட்டோம். அதே தான் இந்த ராமருக்கும் எத்தனையோ பேர் கெஞ்சினார் கூத்தாடினார் என்னென்னோ தரையில குப்புறெல்லாம் அடிச்சு பார்த்தாங்க. ராமர் வந்து இல்லை, அப்பா என்ன சொல்லியிருக்காரு, அந்த இஷ்வாக்குள்ளேயே வந்து வாக்குக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். தசரதர் அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தசரதர் வந்து கைகிட்ட அப்படி ஒரு வாக்கு கொடுத்ததுதான் இப்படியாது, தசரதர் வந்து ராமனுக்கு சொல்ற வாக்கவே முடியாது. அப்படிங்கிற போது நம்ம எப்படி வந்து அந்த வாக்கை வந்து எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது நமக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லிடுவோம். ஏன்னா நெவர் மேக் ப்ராமிசஸ் வென் யூ ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம்.
சந்தோஷமா இருக்கும்போது நான் இதை தரேன் அதை தரேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் தர முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்மளோட வாக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்ஃபேக்ட் சுவாமி வந்து திருக்கரங்க சுத்தி நம்மளோட இது எல்லாமே என்னன்னு சொல்லி செய்யறது இது எல்லாமே வந்து சுவாமியை நோக்கியே தர்மத்தை நோக்கியே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சுவாமி நோக்கி பண்றாரு. நாளைக்கு வந்து இன்னும் புது புது கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அதில் வந்து இந்த கதை இந்த நாடகம் அப்படிங்கிறது இன்னும் அடுத்த கட்ட வந்து நாளையிலிருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். நமக்கு வந்து சீதையோட அபகரிப்பு நடக்கும்போது அது நிஜமான சீதையா மாய சீதையா யாரை கடத்திட்டு போவா அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வரும் இது எல்லாமே நம்மளோட ஃபேவரட் ஆஞ்சநேயர் எல்லாம் ஒரு 2 நாளில் வரப்போகிறேன். இது எல்லாமே நம்மளோட சப்தாகத்தில் இருக்கு. இது அனைத்தும் வந்து ஆல் வாட் எவர் ஐ ஸ்போக் எல்லாமே வந்து சுவாமி தான் வந்து என் மூலியமாக பேச வச்சிருக்கார் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னெல்லாம் இப்போ சொன்னதோ அது எல்லாமே சுவாமியோட பாதத்தில் நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். மறுபடியும் குறைகள் எல்லாம் எனக்கே சேரும், நிறைகள் எல்லாம் சுவாமிக்கே சேரும்.